நீங்கள் போகிற இடம் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஒரு சிசிடிவி கேமரா மேல இருந்து உலகம் மொத்தத்தையும் ஆட்கொண்டு கொண்டே இருக்கிறது. அந்த சிசிடிவியை எவனாலும் ஆஃப் பண்ண முடியாது. 3 நாளுக்கு ஆஃப் பண்ண முடியாது, 4 நாளுக்கு ஆஃப் பண்ண முடியாது, ஒரு வருஷத்துக்கு ஆஃப் பண்ண முடியாது. அது எவனாலையும் ஆஃப் பண்ண முடியாத ஒரு கேமரா. அந்த கேமரா மொத்த பேருடைய லைஃபையும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டே இருக்கிறது. அத்தனை பேருடைய லைஃபையும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறது. அவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் உனக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவார் என்று பிரசங்கி புத்தகத்திலே சாலமோன் ஞானி எழுதி வைத்திருக்கிறார். அப்படியானால் துன்மார்க்கமான வாழ்க்கை ஆண்டவர் நியாயம் தீர்க்க கொண்டு வருவார். இரண்டாவது, மனிதனுடைய வழிகளுக்கு தக்கனதாய் அவன் அவனுக்கு பதில் கொடுப்பார். நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் 5:21. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. அவர் அவருடைய வழிகள் எல்லாவற்றிலேயும் சீர்தூக்கி பார்க்கிறார். கவனிங்கள், மனிதனுடைய வழிகள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்னால் இருக்கிறதா? எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறாரா? கவனிக்க வேண்டும். நான் எதையும் மறைக்க விரும்பவில்லை, வெளிப்படையாய் பேசுகிறேன். நீங்க உங்க செல்போன்ல எத்தனை லாக் வேணாலும் போட்டு வச்சு, எத்தனை சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் வேணும்னாலும் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிடலாம். வீட்டுக்குள்ள வரும்போது நல்ல பிள்ளைய போல நடிச்சுக்கிடலாம். என்ன யாரும் காண முடியாது நீங்க நினைக்கலாம். தெளிவாய் புரிந்து கொள். நீ டைப் பண்ணுகிற ஒவ்வொரு மெசேஜும் பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆகுது. இங்க அனுப்பிட்டு உடனே டிலீட் பண்ணிடுவேன். யாருக்கும் தெரியாது நீ நினைப்ப. நான் சொல்றேன், வேற ஒரு ரெக்கார்டு பரலோகத்தில் ஆகுது. அங்க டாக்குமெண்ட் வேற மாதிரி ரைட் ஆயிட்டு இருக்குதுன்னு ஹாய் நீ போடுற அந்த ஹாய் கூட பரலோகத்தில் இருக்கு. உன்னை பத்தி எவ்வளவு பெரிய புக்கு எழுதப்பட்டு கொண்டதா இப்ப யோசிச்சுக்கா. நினைக்கிறியா? யாரும் தெரியாம தான் நான் பேசுறேன். யாருக்கும் தெரியாம தான் ஹோட்டலுக்கு போறேன். யாருக்கும் தெரியாம தான் பீச்சுக்கு போறேன். யாருக்கும் தெரியாம தான் ஐஸ்கிரீம் ஸ்டாலுக்கு போறேன். யாருக்கும் தெரியாம தான் காலேஜுக்கு போறேங்கிற பெயர்ல சுத்த போறேன். போ, வேற ஒரு இடம் ஒன்ன வாட்ச் பண்ணிட்டே இருக்கு. உன் வழிகளை எல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். உங்க அப்பாவை ஏமாத்திடுவேன், உங்க அம்மாவை ஏமாத்திடுவேன், உங்க ப்ரொஃபசர்ஸை